அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தலை பற்றி நான் ஒரு 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் இப்போ தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40 இடங்களில் ஜெயிச்சிருச்சு. அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுக 2ஆம் இடத்துலையும் பிஜேபி 3ஆம் இடத்துலையும் இருக்குது. இப்போ அதான் பிரச்சனையே. இப்போ நமக்கு பிஜேபி 3ஆம் இடத்தில் இருப்பது தான் பிரச்சனை. இப்போது அமெரிக்கா மாதிரி இருந்தது நம்மளுடைய தமிழ்நாடு. அமெரிக்கா மாதிரி இருந்தது. அதிமுக திமுக அதிமுக திமுக இப்படி தான் இருந்தது. இருகட்சி ஆட்சி முறை அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இருகட்சி ஆட்சி முறை. அதிபர் தேர்தல் இருகட்சி ஆட்சி முறை. அங்கே அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, இருகட்சி ஆட்சி முறை. இந்த இருகட்சி ஆட்சி முறையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போட்டி போட்டு நல்லது செஞ்சுருப்பாங்க. நீ முந்தியா நான் முந்தியா, நீ நல்ல பேர் வாங்குறதா நான் நல்ல பேர் வாங்குறதா. அவங்க 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தா அவங்க இலவரிசி கொடுப்பாங்க. இவங்க 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தா அவங்க 1 ரூபாய்க்கு அரிசி கொடுப்பாங்க. இதெல்லாம் மக்களினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட திட்டங்கள். ஏன் அப்படின்னா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ நல்ல பேர் வாங்கணுமா நான் நல்ல பேர் வாங்கணுமா அப்படின்னு போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. கல்விக்கு நல்லது செஞ்சாங்க. தமிழ்நாடு உயர்ந்துச்சு. இன்றைக்கி உயர்ந்த மாநிலமாக, வளர்ந்த மாநிலமாக, ஒரு வளர்ந்த நாட்டுக்குரிய அத்தனை தகுதிகளையும் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அது இருகட்சி ஆட்சி முறையால் வந்த நன்மை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இரு கட்சிகளை மாநில கட்சிகளாக அங்கீகரித்திருக்கிறது தேர்தல் கமிஷன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனுடைய கட்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமானுடைய கட்சி. சரி, இப்போ இந்த 2 கட்சிகளை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பிஜேபி 3வது. இதை முதல்ல நம்ம பிஜேபியை பற்றி தான் பேசணும். சரி, பிஜேபியை பற்றி பேசுவோம். பிஜேபி இந்த நாட்டிற்கு செய்த நன்மை ஏதாவது ஒன்று? சரி, 10% மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி போட்டாங்க? மக்கள் எந்த எண்ணத்தோடு, எந்த ஒரு நம்பிக்கையோடு, எது நடக்கும், எந்த நன்மை நடக்கும் அப்படிங்கிற மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க? உண்மையிலே 10% மக்கள் 10% ஓட்டு போட்டிருக்காங்களா? 10% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா? உண்மையிலே அந்த 10% ஓட்டு மக்களால் போடப்பட்டது தானா அப்படிங்கிறத நம்ம திரும்ப ஆராயணும். இப்போ வாக்கு பர்சன்டேஜ் திமுகவுக்கு குறைஞ்சிருக்குது. ஜெயிச்சது அவர் தான். ஏன்னா அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கள்ல, மருத்துவத்துறையில் என்னமோ சொன்னாங்கல்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத்து அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சது திமுக தான். ஆனால் ஓட்டை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். நமக்கு திமுக முக்கியம் இல்லை, அதிமுக முக்கியம் இல்லை, ரெண்டுமே நமக்கு முக்கியம் இல்லை. நாடு நல்லா இருக்கணுங்க தான் நம்புவோம். நாடு நல்லா யாரால இருந்துச்சு? அது திமுக அதிமுகவால் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதான்ப்பா பிரச்சனையே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நாடு நல்லா இருக்கணும். திமுக முக்கியமா அதிமுக முக்கியமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. பிஜேபி முக்கியமா? அது 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 அடுத்த விஷயம். நமக்கு எந்த கட்சிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நாடு நல்லா இருக்கணுங்கிறது தானே நமக்கு முக்கியம். நாடு யாரால நல்லா இருந்துச்சு? திமுக அதிமுக 2 தான். இந்த 2 கட்சிகளால் தான் நாடு நன்றாக இருந்தது, நல்லா இருக்குது. இப்போ பிஜேபிக்கு 11% ஓட்டு விழுந்திருக்குங்கிறாங்க, 10% ஓட்டு விழுந்திருக்குங்கிறாங்க. நம்ம நிபுணர் இல்லை, பத்திரிகையாளர் இல்லை, நம்ம சாதாரண ஒரு குடிமகன், மனதில் பட்டதை பேசக்கூடிய ஒரு குடிமகன். புள்ளி விவரங்கள்லாம் என்கிட்ட இல்லை. நான் அதை பற்றியெல்லாம் பேச வரல. 10% ஓட்டு எப்படி பிஜேபிக்கு விழுகலாம்? அந்த 10% ஓட்டு போட்ட மக்களினுடைய மனநிலை என்ன? பிஜேபி வந்தால் நாடு செழிக்கும் என்று நம்பினார்களா? பிஜேபி வந்தால் கல்வித்துறை நல்லா இருக்கும்னு நினச்சி போட்டாங்களா? இல்லை பிஜேபி வந்தால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும், இன்னும் கம்பெனிங்க கட்டுவாங்க அப்படின்னாங்களா? அவங்க ஒரே ஒரு எய்ம்ஸ் கட்டடத்தை கூட கட்டலை, தெரியுங்களா? எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அது கூட கட்டலை. நமக்கு மக்களுக்கு நிவாரண நிதியை கொடுக்கல. பங்கு சந்தையில் ஊழல் பண்ணியிருக்காங்க, ரோடு போட்டதில் ஊழல் பண்ணியிருக்காங்க, பல லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. நீட்டை கொண்டு நம்மளை படிக்க விடாமல் மக்களை 10-13 பேர்த்த கொன்னது தான் மிச்சம். இன்னும் நீட்டு கொண்டு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாலி கயிறில் எவனாவது பிட்டு வச்சுட்டு போவானாங்க, அதெல்லாம் கழட்டி செக் பண்ண, தாலி கயிறை கழட்டி செக் பண்ணுறாங்க, வலைகளை கழட்டி செக் பண்ணுறாங்க, உள்ளாடைகளை கலைந்து செக் பண்ணுறாங்க. பெண்களை நீட்டு தேர்வு எழுத போகும் பொழுது இந்த கொடுமையெல்லாம் எந்த நாட்டிலே பார்த்துருக்கீங்களா?
அப்படி என்ன நீங்கள் வந்து அவ்வளவு தூரம் நீங்கள் அப்படியே இது பண்ணி நீங்கள் வந்து இப்போ நீட்டில் ஊழல்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் இன்னைக்கு கூட ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்களே மாணவர்கள், நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்களே இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்னென்ன செக் பண்ணீங்க? பெண்களினுடைய பெண் சிறு குழந்தைங்க தானேங்க அந்த பெண்ணெல்லாம். நீட் எக்ஸாம் எழுத போகிற பொண்ணு எத்தனை வயசுங்க இருக்கும்? 17 வயசு இருக்குமா? 18 வயசு இருக்குமா? அவ்வளோதானங்க இருக்கும். அந்த பெண்களை உள்ளாடைகளை கழட்டி நீங்கள் வந்து விட்டு வச்சுருக்காங்களா? என்ன முட்டாள்தனமானது? என்ன முட்டாள்தனமா அது? என்ன நீங்கள் அப்படியே நீங்கள் மத்திய ஒன்றியத்தில் படிச்சுட்டு வரவங்க பூரா அப்படியே எல்லாம் நிபுணராக வராங்களா? எல்லாம் நிபுணராக வராங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்டாக்க தப்பு. இதெல்லாம் வந்து கேஸு போட்டு நம்மளை தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது இந்த நாட்டில். அப்படி இருக்குது. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, பிஜேபிக்கு 11%, 10% ஓட்டு போட்டிருக்கிற மக்களே, உங்களை நான் கேள்வி கேட்கிறேன். உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கணக்கில் நீங்கள் பிஜேபிக்கு வாக்கு போடலாம்? நீங்கள் பிஜேபி கட்சி ஏன் பிஜேபி கட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. எப்படி நீங்கள் பிஜேபி கட்சியில் இருக்கலாம்? பிஜேபி கட்சி இந்த நாட்டிற்கு என்ன செய்தது? இந்தியாவிற்கு என்ன செய்தது? தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது? எத்தனை மக்களை வளமாக்கி இருக்கிறது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, 2 பேரும் ஊழல் கட்சி இதுதான் சொல்லுவீங்க. இது ஒன்று தான் சொல்லுவீங்க. ஊழலுங்கிறது உலக பொதுவான ஒரு விஷயங்க. ஊழலுங்கிறது அரசியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ளேயே ஊழலுங்கிற ஒன்று இருக்குது. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா அதுதான். உலகம் பூரா ஊழல். அரசியல் என்றால் ஊழல் தான். ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு வந்துடுவான். பணங்காசு இருக்கிற இடத்துக்கு பதவி, அந்த பணங்காசு இருக்கிற பதவிகளுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஊழல் பண்ணுறாங்க, கமிஷனை வாங்குறாங்க, அதெல்லாம் வேற விஷயங்க. ஊழல். ஆனால் மக்கள் நலனை உயர்த்தி இருக்கிறார்களா? மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறதா? மக்களுடைய கல்வி உயர்ந்திருக்கிறதா? மக்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா? மக்களினுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறதா? இதுதானங்க முக்கியம் நாட்டுக்கு. அதுக்கு பிஜேபிங்கிற கட்சி என்ன பண்ணுச்சு? அதான் கேள்வி. நம்ம கேள்வி, நீங்கள் 11% முதல்ல வந்து 11%, 10% ஓட்டுன்னு சொல்றீங்களா? அந்த 10% ஓட்டு உண்மையாகவே மக்கள் போட்டார்களா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அரசாங்கத்திற்கும் சரி, எதிர்கட்சிகளுக்கும் சரி, ஆளுங்கட்சிக்கும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பாக்கி எல்லா கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த 3 கட்சிகளுக்குமே அந்த கடமை இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது. 10% ஓட்டு இவர்கள் வாங்கினார்களா? மக்கள் போட்டார்களா? இது உண்மையா? 10% ஓட்டு விழுந்தது உண்மையாங்கிறத சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படியே ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 10% மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த விதமான திரும்பலும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 10% ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கான இந்த கேள்வி. இதெல்லாம் பிஜேபி என்ன செய்தது? மக்களுக்காக என்ன செய்தது? அதனால் பலன் அடைந்திருக்கிறீர்களா? நீங்கள் கட்சிக்காரங்களை நான் சொல்ல வரல. ஏன்னா கட்சிக்காரங்க வந்து அதில் வந்து பணம் வருமானம் நிறையா இருக்குது. இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி பிஜேபி. பணம் நிறைய விளையாடுது. தேர்தல் பாண்டு, அந்த பாண்டு, இந்த பாண்டு, இந்த ரோடு போத ஊழல்னு சொல்லிட்டு நிறைய சுருட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேறு விஷயம். ஏன் சிஏஜி அறிக்கையே சொல்லியிருக்குது, தலைமை தணிக்கை அலுவலர் அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க, தலைமை தணிக்கை துறையே சொல்லியிருக்குது. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. மத்திய ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது தலைமை தணிக்கை துறை. ஆனால் அந்த துறையே சொல்லியிருக்குது, இதெல்லாம் இது எவ்வளோ செலவு பண்ணணுமா? 18 லட்சம் செலவு பண்ணுற இடத்துல, 12 கோடி செலவு பண்ணுற இடத்துல 200 கோடி செலவு பண்ணிங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. 2 கோடி செலவு பண்ணதில்லை, 20 கோடி என்னமோ சொல்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் யாரும் ஞாபகத்தில் வச்சுருக்குது. சொல்கிறேன், ஊழலுங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அது வேறு. நான் ஊழலை பற்றி பேச வரல. ஊழலுக்கு தண்டனை கொடுக்கணும், ஊழலை வந்து தடுக்கணும், ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது நான் சொல்ல வரல. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனோடயே பண்ணணும். எந்த வேலையை பண்ணாலும் சரி, அந்த ஒரு லிமிட். ஒரு குற்றவாளினாவே குற்றம் செய்வதற்கோ ஒரு இது பண்ணுறதுக்கான எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி வரும்பொழுது அது வந்து அடுத்தவர்களை பாதிக்கும் பொழுது தான் பிரச்சனை. அதே மாதிரி தான் இவங்க பாட்டுக்கு ரோடு ஊழலை போட்டதில் எவ்வளோ கொள்ளையடிச்சானுங்க. நம்ம தேர்தல் பாண்டுன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சானுங்க. பிஎம் கேர் ஃபண்டு அதை பற்றி இன்னும் யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. மறந்தே போயிட்டாங்க போல் இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போல்லாம் பேசியிருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, பிஎம் கேர் ஃபண்டை பற்றி யாருமே பேசுகிறதில்ல.
அதில் எவ்வளோ பணம் ஊழல் பண்ணாங்க, எங்கேருந்து ஊழல் பண்ணாங்க, யார் யார் கொடுத்தாங்க. தேர்தல் பாண்டெலாம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் சீரம் நிறுவனம் கோவை இந்த இதுங்க தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி தயாரித்த ஒரு நிறுவனங்க. அந்த நிறுவனமே ஆயிரக்கணக்கான கோடிகளை பிஜேபிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்குது தேர்தல் பாண்டு மூலமாக. அப்பொழுது அந்த நிறுவனத்தினுடைய இது எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டது. ஒரு இதுக்காக முட்டு கொடுத்துட்டு நிறைய பேர் வராங்க. இப்போ இந்த ஊசி போட்டவங்களுக்கெல்லாம் மாரடைப்பு வருகிறது, உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அப்படிங்கும்போது மக்கள் ஒரு சில மருத்துவர்கள்லாம் இல்லை 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 அது வந்து நல்ல கம்பெனி, அதெல்லாம் சூப்பர் ஊசி, அதெல்லாம் சூப்பர் மருந்து அப்படின்னு முட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. அப்பப்போ அப்படி கொஞ்சம் புகார் சொன்னவங்கெல்லாம் அமுக்கப்பட்டாங்க. புகார் சொன்னவர்களாம் அமுக்கப்பட்டார்கள். ஆட்சியும் அதிகாரமும் பணமும் இருந்தால் போதும், ரெக்கமெண்டேஷன் இருந்தால் போதும், இந்த நாட்டில் எதை வேணாலும் சாதிக்கலாம், எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், எந்த தவறு வேணாலும் பண்ணலாங்கிற கேவலமான சூழ்நிலைக்கு நாடு போயிடுச்சு. அப்போது இந்த 10% ஓட்டு போட்ட மக்களை பார்த்து நான் ஒன்று கேள்வி கேட்கிறேன். இந்த கட்சி இந்த மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு, இந்த 150 கோடி பேர்த்துக்கு இந்த 10 வருஷத்தில் செய்த நன்மைகளை என்னவென்று சொல்லுங்கள். ஒரே ஒரு நன்மை, கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க வடநாட்டு பக்கம் அந்த சைட்லாம். அது ஒன்று. அதெல்லாம் நம்மளால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கலைஞர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன செஞ்சுருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மாநில அரசினுடைய வேலை. இவங்க உள்ள நுழைஞ்சி ஒற்றை தேர்தல், ஒற்றை நாடு, ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் அப்படின்லாம் பேசி இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரதுக்கு இவங்க தேவையில்லாமல் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறது. நீ யாருக்கு கொடுக்குற? நீ டெல்லியில் தானே ஆட்சி செய்கிற, உன்னுடைய மாநிலம் டெல்லி தானே. உன்னுடைய மாநிலம் டெல்லியே இல்லை, டெல்லிக்கே தனியாக ஒரு முதலமைச்சர், தனியாக ஒரு அமைச்சரவை இருக்குது. அப்போ நீ ஒவ்வொரு மாநிலத்தில் போய் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறது, அது கொடுக்குறது. அந்தந்த மாநிலங்களுக்கு இங்கே வாப்பா, இந்த 1000 கோடி எல்லாத்துக்கும் கேஸ் சிலிண்டர் கொடு, இந்த 5000 கோடி எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடு, அப்படி தானே சொல்லணும். நீ நல்ல பேர் வாங்கணும், நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரோடு போட்டாங்கிற, கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்கிற, வீடு கட்டி கொடுத்தாங்கிற, கழிவறைகளை கட்டி கொடுத்தாங்க. எந்த கழிவறை எப்போ எந்த நாட்டில் யார் கட்டி கொடுத்தாங்கன்னே தெரியல. இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் மக்கள் வந்து இதை சிந்திக்கணுங்க. மக்கள் திமுக மேலே கோபமாக இருக்கலாம், அதிமுக மேலே கோபமாக இருக்கலாம், ஆனால் அது வேறு. ஸ்டாலின் மாதிரி எதிர்த்து நிற்க முடியுமா? நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? ஸ்டாலின் எனக்கு சொந்தக்காரர் இல்லை, கட்சிக்காரர் இல்லை, நான் அவர் கட்சியில் இல்லை. நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், அது வேறு விஷயம். சிந்திச்சு ஓட்டு போட்டிருக்கேன். நீட்டை இவ்வளோ போல்டாக எதிர்க்க முடியுமா? வேறு எந்த கட்சியாவது எதிர்க்குமா? ஏன் அதிமுக எதிர்க்கலை? ஏன் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட்டை எதிர்த்தாங்களே, ஏன் இவங்க வந்து எதிர்க்கலை? ஜெயலலிதா வரைக்கும் உதயமின் திட்டத்தை எதிர்த்தாங்களே, ஏன் இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்ததுக்கப்புறம், ஓபிஎஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏன் எதிர்க்கலை? உதயமின் திட்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமானது, இந்த பெரிய பெரிய மால்கள் வரத்துக்கு ஜெயலலிதா அம்மா வந்து தடையாக இருந்தாங்களே, ஏன் வந்து ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் ஏன் அந்த பெரிய பெரிய மால்களை மார்ட்டு, அந்த மார்ட்டு, இந்த மார்ட்டுன்னு வச்சுட்டு ஓட்டுறாங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு இடம் கொடுத்தாங்க? இதெல்லாம் பற்றியெல்லாம் நம்ம பேசணும் இல்லைங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்ல. அப்போது இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து மக்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. கொள்ளையடிச்சிருக்காங்க, திருடி இருக்காங்க, அது வேறு விஷயங்க. எல்லாருமே செய்கிறது தான். ஒரு லிமிட்டேஷனோட, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்குவாதான். அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை, அது வேறு. ஆனால் மொத்தம் எடுக்கிற தேனை பூரா மொத்தமும் குடிச்சு விட்டா, எல்லாத்தையும் வலிச்சு இவனே நக்கிட்டானாக்கா அவன் மக்களுக்கு என்னத்தை கொடுக்குறது? மக்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு புறங்கையை மட்டும் நக்கினால் போதும். புறங்கை, உள்ளங்கையில் வெளியிற தேன்லாம் மக்களுக்கு தானே போகணும். இவங்க எல்லா மொத்த தேனையும் எடுத்துல கார்பரேட்டுகளுக்கும் இவங்களுக்கும் இவங்க தேர்தல் நிதியாகவும் வாங்கி வச்சுருக்காங்க, மொத்த நிதியையும். அப்போ அவர்களுக்கு 10% ஓட்டு போட்டு இருக்கிறீர்களே, அந்த 10% ஓட்டு போட்டதற்கான காரணங்களை இன்னும் தடவை யோசிங்க, நல்லா யோசிங்க. எதிர்கட்சியாக இருக்கலாம், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எந்த மக்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சிந்தியுங்கள். நாட்டில் திமுகவை, அதிமுக இந்த 2 கட்சியும் இல்லை என்றால் இந்த நாடு வடநாடு போலாகிவிடும். உதாரணம், கண்ணுக்கு முன்னாடியே உதாரணங்க. வடநாட்டை பாருங்க. பிஜேபி ஆண்டாலும் சரி, உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆண்ட மாநிலமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆண்ட மாநிலம், வளர்ச்சியே இல்லையே. ஏது வளர்ச்சி? எங்கே வளர்ச்சி? ஏன் வளரல? இங்கே இருக்கிற மாதிரியே தானே சிஎம் இருக்காரு, இங்கே இருக்க மாதிரியே தானே மந்திரிகள் இருக்காங்க, இங்கே இருக்கிற மாதிரி தானே திட்டக்குழு இருக்குது, இங்கே இருக்கிற மாதிரியே தானே பிளான் போடுறாங்க, இங்கே இருக்கிற மாதிரியே தானே பட்ஜெட் அங்கேயும் போடுறாங்க. ஆனாலும் வளரவில்லை. ஏன் வளரலை? அந்த பணமெல்லாம் எங்கே? வளர்ச்சிக்காக செலவிடப்பட்ட பணம், தொழில்துறைக்காக செலவிடப்பட்ட பணம், கல்விக்காக செலவிடப்பட்ட பணம், இன்னும் குழந்தைகள் நலனுக்காக செலவிடப்பட்டோம்,
பட்ட பணம், கர்ப்பிணிகளுக்காக சில ஒதுக்கப்பட்ட பணம், இந்த பணமெல்லாம் என்ன பண்ணுனாங்க? ஏன் அந்த மாநிலங்கள் உருப்படவில்லை? ஏனென்றால் அங்கே திமுக இல்லை, அதிமுக இல்லை. திமுகவும் அதிமுகவும் இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, வளர்ந்துருச்சு. தமிழ்நாட்டில் திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு, வளர்ந்துச்சு. அங்கிட்டு பிஜேபியும் காங்கிரஸ் இருந்துச்சு, வளரலை. மக்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். 11% ஓட்டு போட்டது மக்களாக இருந்தால், மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க, 10%க்கு மேலே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, தயவு செய்து மக்களே சிந்தித்து பாருங்கள். அவங்க பேர பிள்ளையா இருக்கலாம், அவர் மகனாக இருக்கலாம், யார் ஆட்சிக்கு வந்தால் அவன் என்ன என் பேரனா மகனா, அது ஒரு பக்கத்துக்கிட்ட வாரிசு அரசியலை ஒதுக்க வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுட்டு போனாருங்க? நீட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருங்க. அவர் வாரிசு அரசியல் இல்லை. அவங்க அப்பா சிஎம் இல்லை, அவங்க குடும்பத்தில் வேற யாரும் சிஎம் இல்லை. எடப்பாடி தான் முதல் தடவை சிஎம் ஆனார். எடப்பாடி தான் முதல்ல சிஎம் ஆனார். என்ன பண்ணிட்டாரு? அதான் கேள்வி. நீட்டு ஒழிச்சு நீட்டை கொண்டு வந்தது அவர் தான். உதயமின் திட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான். சூப்பர் மார்க்கெட் மால்களை கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு என்னென்ன கொண்டு வந்தாருன்னு தெரியல. அவர் நல்லது நிறைய செஞ்சுருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் செய்ய மாட்டாருன்னு செய்யலைன்னு சொல்லலை. ஆனாலும் இதெல்லாம் மக்கள் முழுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு இது. இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தானே இதை தமிழ்நாட்டை அந்த டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இவர் தான் அறிவித்தார். அவங்க அறிவிக்கலையே. இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது போல்டாக சொன்னது இவர் தானே. நியூட்ரினோ அணு சோதனை திட்டத்தை இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போல்டாக சொன்னது இவர் தானே. அப்போது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வாரிசாக இருக்கட்டும், அது வேறு விஷயம். நாட்டை எப்படி ஆள்றாங்கங்கிறது தான் முக்கியம். யார் ஆள்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி ஆள்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். தயவு செய்து சிந்தியுங்கள். 10% ஓட்டு போட்ட என் இனிய தமிழ் மக்களே, உங்களை பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஒருவேளை இந்த மாநிலத்தை ஆளும் வேண்டிய சூழ்நிலை வந்தால், வடநாடு போல இந்த மாநிலம் சல்லியாக போகும். ஏழை மாநிலமாக, பிச்சைக்கார நாடாக மாறிவிடும் தமிழ்நாடு அப்படின்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.